ஜனவரி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகனே, என் அருமை மகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க என்ற இந்த வார்த்தை கேட்கக்கூடிய உங்கள் காதும் சரி, உங்களுடைய உள்ளமும் சரி, உங்கள் இல்லமும் சரி, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த சத்தம் உங்க வீட்டில் தொனிக்குதுங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்ற சத்தம் உங்கள் வீட்டிலே தொனிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் செவிகளிலே அது தொனித்துக் கொண்டிருக்கிறதா? தெய்வீக வல்லமை உங்கள் இல்லங்களிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் செவிகளுக்குள்ளாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய தெய்வீக வல்லமையினுடைய புத்துணர்ச்சியூட்டும் ஒரு புதிய கிருபை உங்களுக்குள்ளாய் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உத்தம எனர்ஜி உங்களை சரவுண்ட் பண்ணுதுங்க. இன்னைக்கு நல்லா இருக்க போறீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், நான் நல்லா இருப்பேன். என்ன நிகழ்ந்தாலும் சரி அறிக்கை செய்யுங்கள், நான் நல்லா இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் சரி அறிக்கை செய்யுங்கள், நான் நல்லா இருப்பேன். காரியம் பிடிச்ச மாதிரி போனாலும் போகாவிட்டாலும் சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். ரிசல்ட் என்ன தெரியுமா வரும்? 100% நீங்க நல்லா இருப்பீங்க என்பதை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் நன்றாய் இருப்பதைத்தான் உங்கள் குடும்பம் பார்க்கும். நீங்கள் நன்றாய் இருப்பதைத்தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் காண்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. தாவீது அதிகமாய் நெருக்கப்பட்டவர். ரொம்ப பாவங்க. தாவீது ஸ்டோரியெல்லாம் உள்வாங்கி உணர்ந்து வாசித்திருக்கின்றீர்களா? சாமுவேலின் புஸ்தகத்திலே, நாளாகமங்களின் புஸ்தகங்களிலே தாவீதுனுடைய சரித்திரங்களை உள்வாங்கி உணர்ந்து வாசித்திருக்கிறீர்களா? பாவம், மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டவருங்க. துரத்தப்பட்டவர், விரட்டப்பட்டவர், தன் சொந்த தகப்பனால் மறக்கப்பட்டவர், தன் இரத்த சம்பந்தமான தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களாய் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டவர், தன் சொந்த மனைவியால் பரிகசிக்கப்பட்டவர், அவமானப்படுத்தப்பட்டவர், தன் சொந்த மாமனாரால் துரத்தப்பட்டவர், மிரட்டப்பட்டவர், பயமுறுத்தப்பட்டவர், தன் சொந்த பிள்ளைகளால் அவமானம் அடைந்தவர். மானத்தை வாங்குற பிள்ளைங்க, கொல்ல பார்க்கக்கூடிய பிள்ளைகள் தாவீதின் பிள்ளைகள். நண்பர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாரு, என் கூட அப்பம் புசிச்சவன், என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டவன், அவனே காலை தூக்கிட்டான் என்னை மிதிக்கிறதுக்குன்னு. பாப்பா பாப்பா ஒரு சரித்திரமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய துரோகம், நிறைய ஏமாற்றம், நிறைய காயம், நிறைய கண்ணீர். ஒரு இடத்துலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடறத்துக்கு கூட தெம்பில்ல, அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுதாராம். தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கூட இருந்தவங்களாம் கல்லை தூக்கிக்கிட்டாங்க தாவீதை கொல்றதுக்கு. தப்பா புரிந்து கொள்ளப்பட்டவர். இவ்வளவு நெருக்கப்பட்ட தாவீது தன்னை எப்படி தெரியுமா அட்ரஸ் பண்றாரு, தன்னை எப்படி தெரியுமா காட்டுறாரு? 23ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லைங்கிறாருங்க. என்னடா இது? வாழ்க்கையெல்லாம் குறைவும் சங்கடமும் சஞ்சலமும் நிறைஞ்சிருக்கு. அவர் சொல்றாருங்க, எனக்கு ஒரு குறைவும் இல்லைங்க. 23:1 வந்து, சங்கீதம் 23:1 வந்து எனக்கு ஒரு குறைவும் இல்லைங்கிறாரு. 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார், அமைதியான இடத்துல ஆண்டவர் என்ன வாழ வைக்கிறாருங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நிம்மதியாக வாழ்கிறேன், நான் சமாதானமாக வாழ்கிறேங்கிறாரு. என்னடாது சமாதானமா? உன் லைஃப்பில் சமாதானமே இல்லையே தாவீது? ஒரு மனுஷன் சமாதானமாக இருக்கணும்னா அவனுடைய மனைவி, அவனுடைய தகப்பன், அவனுடைய உடன் பிறந்தவர்கள், மக்கள், பிள்ளைங்க, வீடு, நட்புகள், இவங்களாம் அவனுக்கு ஃபேவராக இருந்தால் தானே சமாதானமாக இருக்க முடியும். எல்லாம் உனக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, நீ எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? இல்லை நான் சமாதானமாக இருக்கேங்கிறாரு.
3ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் போன பாதையெல்லாம் முள்ளும் குறுக்குமான பாதைகள். தாவீது போன பாதைகள் எல்லாம் வனாந்தரத்தின் பாதைகள். ஓடுறாரு, உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறாரு. ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்காருங்க, நல்ல பாதையில் நான் போயிட்டு இருக்காங்கங்கிறாரு. எப்படி இல்லை இது? சூப்பர் இல்லை? இப்படி பேச பழகு கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே. ஒரு ஆவிக்குரிய அப்பாவா நான் உன்னை பார்த்து சொல்றேன், 1000 சவால்கள் உன் வாழ்வில் இருந்தாலும் அதை மதிக்காத. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மட்டுப்படுத்து. அதை வேல்யூ பண்ணாத. அப்பாவை உயர்த்து. அப்பா என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, அப்பா எனக்கு போதுமானவராக இருக்கிறாரு, நான் நல்லா இருப்பேன், நான் ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லு கர்த்தருடைய பிள்ளையை. நீ குறைஞ்சி போக மாட்டேன். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர், உமது கோலும் உமது தடிமனை தேற்றும், நான் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ரியாலிட்டி என்ன? துரத்தப்படுகிறார், மிரட்டப்படுகிறார், பயமுறுத்தப்படுகிறார். ஆனால் அவர் சொல்றாரு, நான் தேற்றப்படுறேன், நான் கூலா இருக்கேன். என்ன மனுஷங்க இவரு? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. ஏதோ வேத புஸ்தகத்தை அந்நிய புஸ்தகமா பார்க்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடிய புஸ்தகங்கள். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க தேவதாசர்கள். நான் தேற்றப்படுகிறேன்னு சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாரு, எனக்கு ஒரு குறைவில்லைங்கிறாரு. ஆண்டவர் நல்லா நடத்துறாருன்ற, நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. சத்துருவெல்லாம் பார்த்து பயப்பட முடியாது. பகைக்கிறவனை பார்த்தெல்லாம் நான் வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது, சஞ்சலப்படுத்திக்க முடியாது. என்னை காயப்படுத்துருவேன், கஷ்டப்படுத்துருவேன், துரோகப்படுத்துருவேன். வீட்டில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், ஸ்ட்ரீட்டில் இருக்கலாம், ரோட்டில் இருக்கலாம், ஏன் நான் பெத்த பிள்ளையாக கூட அது இருக்கலாம், நான் கட்டின மனைவியாக கூட இருக்கலாம், நான் கட்டின புருஷனாக கூட இருக்கலாம், என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனா கூட இருக்கலாம், என் ரத்த சம்பந்தமான என் உடன் பிறப்புகளாக கூட இருக்கலாம். என்னை பாதிக்கக்கூடியவங்க, சிதைக்கக்கூடியவங்க, வேதனைப்படுத்தக்கூடியவங்க என் கூடவே இருக்கலாம். இருந்தாலும் நான் கேர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு, நான் நல்லா இருப்பேங்கிறாருங்க. இந்த ஃபயர் உங்களுக்குள்ள வரணும் இந்த காலையில். 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துரு இருந்துட்டு போட்டோம், என்ன பிரச்சனை இப்போ? பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்க்கிறான், எதிர்த்துட்டு போட்டோம். எதிர்த்து வீட்டுக்காரன் எதிர்க்கிறான், எதிர்த்துட்டு போட்டோம். நான் நல்லா இருப்பாங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியுங்க. சத்துருக்கு முன்னாடியே நான் மேன்மை பெற்றிருப்பேன், பலப்படுத்தப்பட்டிருப்பேன். சூப்பரான விஷயம். 6ஆம் வசனம் தான் பாருங்களேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சொல்றாரு. உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன், கெத்தா சொல்றாரு. நீ என்ன சொல்ல போறீங்க இந்த காலையில்? என்ன சொல்ல போறீங்க? அதே பழைய கதையை ஆரம்பிக்க போறீங்களா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ரோடு சரியில்லை, ஊர் சரியில்லை, ஓனர் சரியில்லை, கம்பெனி சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, கூட பிறந்தவன் எவனும் சரியில்லை, உதவி செய்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இதே பழைய புராண கதையை பேசிக்கிட்டு அப்படியே வேதனையோடு வருத்தத்தோடு வாழ போறீங்களா? தூசி விட்டு எழும்பு பிள்ளையே. இந்த காலையில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நீ நல்லா இருப்ப. அதை நீ சொல்லு, வாயை திறந்து நம்பிக்கையோட சொல்லு தேவனுடைய பிள்ளையே. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய அப்பாவா நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ நல்லா இருப்ப. உன்னால நம்ப முடிந்த ஆமின்னு சொல்லு, எஸ்ன்னு சொல்லு, வாயை திறந்து நீ சொல்லு. கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்ப. நீ சொல்லு, நான் நல்லா இருப்பேன். திருமண வாழ்க்கை நல்லா இல்லையே, பரவாயில்ல, நான் நல்லா இருப்பேன். வேலை உனக்கு நல்லா அமையலையே, நான் நல்லா இருப்பேன். படிப்பு சரியா உனக்கு வரலையே, நான் நல்லா இருப்பேன். உடம்புல 1008 குறைகள் இருக்கேன், நான் நல்லா இருப்பேன். தைரியமா முழங்கு, நான் நல்லா இருப்பேன்னு. நீ நல்லா இருப்ப கர்த்தருடைய பிள்ளையே. இதுதான் வேதம், இதுதான் விசுவாச வீரன். அந்த தாவீது தான் சொல்லுகிறான், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ரியாலிட்டி என்ன வேணா இருக்கட்டும், ஆனா உன் விசுவாசம் என்ன? நல்லா இருப்பேன், அதை பேசு. ஏன்? இன்னைக்கு உன் வாயில் இருப்பது தான் நாளைக்கு உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. உன் வாயின் வார்த்தை நன்றாயிருந்தால் உன் வாழ்க்கை நன்றாயிருக்கும். என் அன்பு குழந்தைகளே, நல்லா இருப்பீங்க.
ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. பேசலாமா? நல்ல வார்த்தையை பேசலாமா? தாவீத மாதிரி எதிர்மறையான சூழ்நிலைகளிலேயும் மோசமான சூழ்நிலைகளிலேயும் நான் நல்லா இருப்பேன்றதை நீ முழங்கு தெய்வ பிள்ளையே. கர்த்தருடைய நாமத்தினால் இந்த காலை நான் உன்னை பிளஸ் பண்றேன், வாழ்த்துறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு இந்த ஜனவரி மாதம் 28 புதன்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் டி சுஷில்குமார், அன்பு சகோதரி எஸ் கவிதா, அன்பு சகோதரி எஸ் சந்தியா, அன்பு பிள்ளைகள் அர்ஜுன் கிருபாகரன், அன்பு மகள் ஸ்டெஃபியா பெத்தன்சி, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் தனேஷ்குமார், சிஸ்டர் டி தேன்மொழி தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காணவிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம விசேஷமா இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜனவரி மாதம் 28 புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் இந்த காலையில் எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தாலும் சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி முழங்கியது போலவே உடைய பிள்ளைகள் வாயை திறந்து சொல்லட்டும், நாங்கள் நல்லா இருப்போம், கர்த்தரங்களை நல்லா வச்சிருப்பார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைவதாக. இன்றைக்கும் இந்த காலையிலே முது பிள்ளைகளுடைய மனம், உள்ளம், உணர்வு நிலைகளில் இருக்கக்கூடிய கவலை, பார, வருத்தங்கள் விலகுவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவனுடைய எல்லையற்ற நன்மைகள், ஏராளமான ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் மேல் சம்பூர்ணமாக வர்ஷிக்க பண்ணப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வலக்கரம் நீட்டி நீருடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. உடைய கரம் காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக. நலமுள்ள உடைய பிரசன்னம் இந்த நாளிலே தேற்றுவதாக. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் கண்ட நலமான நாட்களைப் போல உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படி செய்து உடைய பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கெல்லாம் பலன்கள் தந்து நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி குறைவுகளற்ற நிறைவுகள் பெற்று சகல சம்பூர்ணங்களோடு வாழ்ந்து சுகித்திருக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே மனதார முது பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.